வீட்லயே சிம்பிளா பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மைதா, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அத தூக்கி இதில போட்டுட்டு, நல்லா நம்ம சாஃப்ட்டா அத வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பெசஞ்சா தான் அது நல்லா உப்பி வரும். அத நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு ஈர துணி அது மேல போட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ரெஸ்ட் பண்ண விட்டோனே அதுக்கப்புறமா அது பூஃப் ஆயிருக்கும். மீன்வைல் வந்து நம்ம நெறைய வெஜ்ஜீஸ் என்னென்ன வெஜ்ஜீஸ் உங்களோட எதுலாம் இருக்கோ அது எல்லாமே ஏத்த மாரியான ஷேப்ல கட் பண்ணிட்டு, பன்னீர் ஆட் பண்றீங்கன்னா, மசாலாஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மாவு நல்லா பூஃப் ஆயிருக்கும். அத எடுத்து பேஸ்ல போட்டுட்டு, ஃபோர்க் வச்சு நம்ம நல்லா குத்தி விட்டுட்டோம்னா, அதில ஈஸியா சாஸ் இறங்கி நல்லா சாஸியா இருக்கும். அப்புறம் பீஸா சாஸ் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் சீஸ் போட்டுட்டு, அப்புறம் வெஜ்ஜீஸ் போட்டு, மேல ஃபுல்லா சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு, உங்களோட சீஸினஸ்க்கு ஏற்ப போட்டுட்டு, ஓவன்ல 35 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணி எடுத்தோம்னா, நம்மளோட எம்மியான, குவிக்கான ஹோம்மேட் பீஸா ரெடி.